ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் சேனல். திஸ் இஸ் டாக்டர் வினோத். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா மீல் மேக்கர் அப்படின்னு சொல்ற சோயா சங்க்ஸ், அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது மாதிரியான நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீல் மேக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்ஸ். இதுல நியர்லி 100 grams ஆஃப் சோயா சங்க்ஸ்ல வந்து நியர்லி 52 grams ஆஃப் புரோட்டீன் இருக்கு. ஸோ ரா சோயா சங்க்ஸ்ல வந்து 52 grams இருக்கு. அதை குக் பண்ணா கொஞ்சம் அதனுடைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் எல்லாமே குறையும். ஸோ அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்ஸ் இதுல ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அயன், கால்சியம் அண்ட் விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா B1, B2, விட்டமின் இ, விட்டமின் கே அது மாதிரி இருக்கு. ஐசோஃபிளேவான்ஸ் அப்படிங்கிற காம்பனன்ட் இருக்கு. ஸோ இவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்கு. இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது நம்ம சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்பர் 1 வந்து நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது இதுல கலோரிஸ் வந்து ரொம்பவே கம்மி தான், புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கு, ஃபைபர் கண்டென்ட்டும் நல்லாவே இருக்கு. ஸோ நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மசில் கெயினுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 2 வந்து நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கால்சியம் அண்ட் விட்டமின் டி இருக்கிறதுனால நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 3 வந்து நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. இது நம்மளுடைய கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணி நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்பர் 4 வந்து இதுல ஃபைபர் கண்டென்ட் நல்லாவே இருக்கிறதுனால நம்மளுடைய டைஜஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 5 வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் இது கண்டிப்பா சாப்பிடலாம். ஏன்னா இதுல ஃபைபர் கண்டென்ட் நல்லாவே இருக்கு. கிளைசமிக் இண்டெக்ஸும் இதோட வேல்யூ வந்து கம்மி தான். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் கண்டிப்பா சாப்பிடலாம். நம்பர் 6 வந்து இதுல ஐசோஃபிளேவன்ஸ் அப்படிங்கிற காம்பனன்ட் இருக்கிறதுனால அது ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதனோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க அளவா சாப்பிட்டா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லை. டெய்லி நீங்க ஒரு 30 grams வந்து ரெகுலராகவே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வீக்லி வந்து ஒரு 3 times 4 times வந்து ஒரு 100 grams அதே மாதிரி சாப்பிட்டாலும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை. சைட் எஃபெக்ட்ஸ் எதை சொல்றாங்கன்னா ஐசோஃபிளேவன்ஸ் அப்படிங்கிற காம்பனன்ட் இருக்கிறதுனால அது ஈஸ்ட்ரோஜன் லைக் காம்பவுண்ட், அது வந்து ஒரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் லைக் எஃபெக்ட் காட்டுறதுனால, அதுவும் இந்த எஃபெக்ட் எப்படி வருதுன்னா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அது மாதிரி நீங்க சாப்பிட்டா, அதுவும் ரெகுலரா சாப்பிட்டா அது மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து நீங்க மாடரேஷனா சாப்பிட்டா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை. அதனால வந்து இதை சாப்பிட்டா கைனகோமஸ்டியா, மேன் போப்ஸ் இல்லைன்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் அது மாதிரி கண்டிஷன் வரும். நீங்க பயப்பட தேவையில்ல. டெய்லி நீங்க மாடரேஷன்ல எடுத்துட்டா எந்த ஒரு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. நம்பர் 2 வந்து இது தைராக்சின் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட் வந்து நீங்க டெய்லி தைராய்டு டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா மார்னிங் வந்து டேப்லெட் எடுத்துட்டு ஈவினிங் இல்லைன்னா நைட் வந்து சோயா சங்க்ஸ் சாப்பிட்டாலும் எந்த எஃபெக்டும் இருக்காது. ஸோ நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நம்பர் 3 வந்து இது சாப்பிட்றதுனால நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாகுமா இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். இதை நீங்க டெய்லியும் அளவா சாப்பிட்டா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது. நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹாப்பி லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.